பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க பாண்டியன் கோவிலுக்கு போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க பாண்டியன் பாக்குறாரு, ஏன்னா அது எதிர் வீட்டுல எவனையுமே காணுமே அப்படின்னு. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கோமதி கூப்பிட, இரு கோமதி, எனக்கு சொந்த பந்தமே இல்ல, நான் ஒரு அனாதன்னு சொன்னானுங்கல்ல, அதான் இவனுங்க முன்னாடி சொல்லிட்டு போற பார்த்தா எவனுமே ஆளை காணோம். செந்தில் சொல்றாரு, விடுங்கப்பா, அதான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இதுக்கு வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க போலாம் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இங்க பாண்டியனுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல இது மாதிரி தரகர் பேசுறாங்க. பழனிக்கு ஒரு பொண்ணு பார்த்தாச்சுங்க, அந்த பொண்ணு வீட்லயும் ஓகேன்னு சொல்றாங்க. நீங்க வந்து நேர்ல பார்த்து உங்களுக்கு ஓகேனா நாம நிச்சயத்தை பண்ணிடலாம், அடுத்தது கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்கல. கோமதி கேக்குறாங்க, ஏங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, யார் போன் பண்ணது? அதுவா கோமதி, தரகர் தான் போன் பண்ணாரு. தரகரா, என்னங்க சொன்னாரு? பழனிக்கு பக்கத்து ஊர்ல நல்ல பொண்ணு பார்த்திருக்காராம், அந்த பொண்ணு வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க, நாம போய் பார்த்து பொண்ணு ஓகேன்னா நிச்சயத்தை வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சலான்னு சொல்றாரு. பழனி ஒண்ணு, ஏமாச்சான் தேவை வேலை, என்னடா தேவை வேலை, கல்யாணம் உனக்கு தேவை வேலையா? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா வா, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மச்சான், நீங்க பக்கத்து ஊர்ல அமெரிக்கால பொண்ணு பார்த்தா கூட எங்க அண்ணனுங்க விட மாட்டானுங்க அதை பண்ணி வைக்கிறதுக்கு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணி கெடுத்து விட்டுருவானுங்க. வேணாம் மச்சான், இங்க பாரு பழனி, அவனுங்க இந்த டைம் என்ன பண்றாங்களோ நான் பாத்துக்கிறேன், நீ வந்து பொண்ணை மட்டும் பாரு, பொண்ணு பிடிச்சிருந்தா மீதிய நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா அப்படின்னு பாண்டி சொல்றான். உடனே பாண்டிய சொல்றாரு, சரி நாம என்ன பண்ணலாம், திங்கக்கிழமை இங்கேருந்து நீனு, நானு, பழனி, அப்புறம் சரவணனும் மயில் 5 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரவணன்னு, இல்லப்பா எனக்கு அன்னைக்கு வேலை விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும்ப்பா அப்படின்னு சரவணன் கிளம்புறாரு. உடனே இங்க பாண்டிய சொல்றாரு, சரிப்பா அப்பனா மீனாவும் செந்தில் வரட்டும், உங்களுக்கு ஓகேவாப்பான்னு கேக்குறாங்க. ஓகே மாமா, சரி கோமதி, திங்கக்கிழமை நம்ம 5 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்க பாண்டியன் முடிவு பண்ணிடுறாரு. அடுத்தது பார்த்தா இங்க கதிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. என்னன்னா, சென்னையில இது மாதிரி போலீஸ் ட்ரைனிங்கான எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க போய் கலந்துக்க வேண்டிய விஷயம் அப்பதான் கதிருக்கு தெரிய வருது. உடனே ஓடி வந்து ராஜிட்ட சொல்றாரு, ராஜி இது மாதிரி திங்கக்கிழமை நாம சென்னை போனோம். ஏன் கதிரு, என்ன விஷயம்? அன்னைக்குதான் போலீஸ் ட்ரைனிங் வைக்கிறாங்க, ஸோ அப்ளிகேஷன் வாங்குறது போறதுலாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து ரெடியா ஆயிடு, திங்கக்கிழமை நாம காலையில அங்க இருக்கோம், சென்னையில இருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றோம், திரும்ப நம்ம போலீஸை தான் இங்க வரோம், புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே, வீட்டுக்கு தெரியாம நம்ம எப்படி போறது? இங்கப்ப ராஜு, நான் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன், திங்கக்கிழமை அன்னைக்கு பழனி மாமாவுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அப்பா அம்மான்னு எல்லாருமே காலையிலே கிளம்பி போயிடுவாங்க. நாம அந்த கேப்ல முத நாள் நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டா கிளம்பிடலாம், அவங்க யாரும் நம்ம தேட மாட்டாங்க, நம்ம தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சு அவங்க போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்க எப்படி சாயந்தரம் தான் வருவாங்க, நாம நைட்டா இங்க வந்துடலாம், யாருக்கும் இந்த டவுட்டும் வராது. அதனால நீ யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம், நீ பாட்டி கிளம்பிடு, நாம திங்கக்கிழமை போயிடலாம். நான் இப்ப போயிட்டு அந்த போலீஸ் ட்ரைனிங்ல நீ கலந்ததுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறேன், காசும் அதை ரெடி பண்ணிடுறேன், நீ வந்து கிளம்பிட்டா போதும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துக்கலாம், நாளைக்கு காலையில நாம கிரவுண்டுக்கு போவோம், கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ஓடி பார்த்துக்கலாம், புரியுதா? இங்க பாரு, நீ எதை நினைச்சும் பயப்படானா, இங்கேருந்து போறது வர்றது அங்க எக்ஸாம் எதுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா எக்ஸாம் மட்டும் நீ பக்காவா எழுதி பாஸ் பண்ற வழியை மட்டும் நீ பாரு, மனசுல வச்சுக்கோ, வேற எதையும் போட்டு கண்டதை போட்டு யோசிச்சுக்காத அப்படின்னு இங்க கதிர் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க ராஜுக்கு கதிர் மேல இருக்க அந்த காதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு கதிர் தன்னுடைய வீட்டை கூட எதிர்த்து, தன் வீட்டுல அதுவும் குறிப்பா அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நமக்காக இவ்வளவு தூரம் பண்றாரு. நாம காதலிச்ச அந்த கண்ணன் கூட நமக்காக இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான். ஆனா கதிரை போய் நம்ம ஆரம்பத்துல தப்பா நினைச்சோம், ஆனா கதிரு இந்த அளவுக்கு நம்மளை பாத்துக்கிறான்னு சொல்லி ராஜி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, லைட்டா கண் கலங்குறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சத்தியவேல் குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாண்டியன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாண்டியனுடைய அலப்பறை அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா சத்தியவேலும் முத்திவேலும் கடைக்கு போற வழியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா கடைக்கு போன பாண்டிய வழியில வண்டி நிப்பாட்டி சும்மா இருந்த ஒரு அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவரு உடனே, என்ன பாண்டியா 2 நாளா கடை மூடி இருந்துச்சு, வீட்டுல விசேஷமானு கேட்க, ஆமாண்ணே நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் மானாமதுரையில இருக்காங்க, இப்பதான் நமக்கு தெரிய வந்துச்சு, அங்கதான் நம்ம குலதெய்வ சாமி இருக்கு, அங்க போன ஒரு ஊரே இருக்கணும் நமக்கு சொந்தக்காரங்கன்னு, அவ்வளவு பேரு, நம்ம விட்டு போறதுக்கு மனசு இல்லாம எல்லாம் அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. சரி வேற என்ன பண்றது, சாதி சனம்லாம் அங்க இருந்தாலும் பழகணும்லாம் இங்க இருக்கீங்களே, உங்க எல்லாம் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இனிமே ஆரம்பிச்சுவாங்க அங்கேருந்து எல்லாரும் இங்க நம்மளை பாக்குறதுக்கு, அவ்வளவு பேர் இருக்கானுங்கன்னு, எல்லாம் வசதியா இருக்காங்க,
நமக்கு தான் இம்புட்டு நாள் தெரியாம போச்சுன்னு அப்படின்னு இங்க சத்தியலுக்கும் முத்தியலுக்கும் காதுல கேட்கிற மாதிரி தன்னை பெருமையா பேசிட்டு இருக்காரு பாண்டியன். அப்படியே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப சத்தியல் முடிவு பண்றாரு, என்னன்னா இந்த பாண்டியனுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்களாமே அங்க, ரொம்ப சீன் போறானே இவன். சத்தி விடு சத்தி, அவனுக்கு யாரு இருந்தா நமக்கு என்ன, வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா இங்க கோமதி வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ஆத்தாவை பார்க்க வராங்க. வந்துட்டோம் கோமதி கேக்குறாங்க, என்ன கோமதி கோயிலுக்கு போனீங்களே, நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா, அங்க அவருக்கு சொந்தக்காரங்கன்னு அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவரும் இவருடைய சொந்தக்காரங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவரு சந்தோஷத்தை பார்த்து 2 நாள் அங்கேயே தங்கிட்டோம் ஆத்தா. சரி சரிம்மா, சாமி எல்லாம் கும்பிட்டுட்டீங்கல்ல ஆத்தா, அதெல்லாம் நல்லா கும்பிட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு, அது சொல்ல வாங்கி வந்தேன். வீட்டுல உன் பசங்க யாரும் இல்லைல்ல? இல்ல இல்ல கோமதி, யாரும் இல்ல, சொல்லுமா. ஒண்ணும் இல்ல ஆத்தா, பழனிக்கு பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அத திங்கக்கிழமை பார்க்க போலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு இங்க கோமதி சொல்ல ஆத்தா ஒண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லது கோமதி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ நல்ல விஷயம் சொல்லியிருக்க, எனக்கு மனசுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆத்தா சொல்லவும், அதுதான் ஆத்தா அவரும் சொன்னாரு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த செய்தி வந்திருக்கு, கண்டிப்பா இந்த வாரம் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காரு. ஆனா இதை பத்தி யார்ட்டும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி சரி கோமதி, நீ போ போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா அவனுக்கு வர நேரம் தான், உன்னை பார்த்தானுங்கன்னா நீ இதே சொல்லதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆராய ஆரம்பிச்சுருவானுங்க அப்படின்னு இங்க ஆத்தா கோமதியை அனுப்பிச்சுடுறாங்க. இதை நம்ம குமார் கால் வாங்கிறான். ஓ அப்படியா, திங்கக்கிழமை நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க அவருக்கு, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க, அவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்கதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார் உடனே அப்பாட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். போற வழியில இங்க ராஜு அங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதிக்கிட்டு சைன் பண்ணிட்டு இருக்கதா பாக்குறான் குமாரு. என்னது இந்த கல்யாணம்னு ராஜும் கதிரோட பண்ணிட்டு இருக்காங்களே, அதுவும் ஏதோ போட்டோ எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு குமார் பார்த்துட்டு, சரி இது என்ன முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். இங்க ராஜும் கதிரும் போட்டோலாம் எடுத்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்க போய் கொண்டு போட்டு போறாங்க. அதை பார்த்ததும் இங்க குமாருக்கு சந்தேகம் வந்து அந்த பஸ் சென்டருக்கு போறான். போயிட்டு இது மாதிரி இப்போ ஒரு பொண்ணு பையன் வந்து ஒரு அப்ளிகேஷன் இதை வாங்கினாங்களே, அது என்ன சார், என்னது அதுலான்னு கேட்க, இது மாதிரி போலீஸ் ட்ரைனிங்காக அவங்க அப்ளிகேஷன் வாங்கினாங்க, சென்னை போறாங்க போல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜ் பின்னாடி கதிர் பின்னாடி போறான் குமார். பார்த்தா 2 பேர் நேரா போய் ஒரு டூரிஸ்ட் டிராவல்ஸ்ல போயிட்டு பஸ் டிக்கெட் புக் பண்றாங்க. அடுத்தது குமார் அங்க போய் என்ன டேட்ல புக் பண்றாங்கன்னு விசாரிச்சா, இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, அது திங்கக்கிழமை விடிய காலைல கிளம்புறாங்க சென்னைக்கு அப்படின்ட்டு. ஓ அப்போ திங்கக்கிழமை காலையில் நீங்க சென்னை போறீங்களா, ஓகே, திங்கக்கிழமை காலைல நீங்க சென்னை போறீங்க, திங்கக்கிழமை அந்த பாண்டியனும் அவங்க வீட்டுல இருக்கவங்களும் பொண்ணு பார்க்க போறாங்க. அப்போ அரசி வீட்டுல தான் இருப்பா, அப்போ அன்னைக்கு அரசிய வீடு பூந்து நம்ம தூக்கிடலாம், இல்லைன்னா அன்னைக்கு நம்ம அரசிகிட்ட நம்மள கல்யாணம் சொல்லி கடத்திட்டு போயிட்டா என்ன அப்படின்னு குமார் யோசிக்கிறான். அப்போ ஓகே, இந்த விஷயத்த இதுக்கப்புறம் யார்ட்டும் சொல்லணும், நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி திங்கக்கிழமை ரெடி ஆயிடுவோம், கண்டிப்பா அன்னைக்கு அரசு தூக்குனா அவன் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, என்னன்னு கேட்க கூட ஆள் இருக்காது, அன்னைக்கு இந்த அரசு கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு குமார் பிளான் பண்றான்.